ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பொது தமிழ் பாடப்பகுதியிலேருந்து நம்ம 5வது டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் 4 டெஸ்ட் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் மறக்காமல் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 5வது டெஸ்ட்டில் நீங்கள் 25 வினாக்களுக்கு எத்தனை வினாக்களுக்கு சரியான பதில் தெரியுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் டெஸ்ட்டில் இந்த கேள்விக்கான விடையை வந்து கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தோம். இப்போ இந்த கேள்விக்கான விடையை பார்க்கலாம். 1981ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட தமிழ் பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் தஞ்சாவூர். 1981ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட தமிழ் பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா தஞ்சாவூர். இப்போ 5வது டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு கேள்வி. திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற வரிகள் யாருடையது? ஆன்சர் கபிலர். திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற வரிகள் யாருடையது அப்படின்னா கபிலர். எந்த நூலில் சொல்லியிருப்பாங்க பார்த்தோன்னா திருவள்ளுவ மாலை. 2வது கேள்வி. சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றிய இளங்கோவடிகள் டேஸ் மரபை சேர்ந்தவர்? ஆன்சர் சேர மரபை சேர்ந்தவர். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யாருன்னா இளங்கோவடிகள். இவர் எந்த மரபை சார்ந்தவர் அப்படின்னா சேர மரபை சார்ந்தவர். 3வது கேள்வி. தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்று பாடியவர்? ஆன்சர் பாரதியார். தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்று பாடியவர் யாருன்னா பாரதியார். 4வது கேள்வி. தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படுவது எப்போது? ஆன்சர் பிப்ரவரி 28. பிப்ரவரி 28 தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடப்படுகிறது. 5வது கேள்வி. ஆசாரக்கோவை என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யார்னா பெருவாயின் முள்ளியார். 6வது கேள்வி. அறுவடை திருநாள் லோரி என்ற பெயரில் கொண்டாடப்படும் மாநிலம்? ஆன்சர் பஞ்சாப். இப்போ பஞ்சாபில் பார்த்தோம்னா அறுவடை திருநாளை எந்த பெயரில் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா லோரி என்ற பெயரில் கொண்டாடுறாங்க. 7வது கேள்வி. பூங்கொடி என்னும் நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் முடியரசன். பூங்கொடி என்னும் நூலை எழுதியவர் யார்னா முடியரசன். 8வது கேள்வி. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்னும் வரிகள் இடம்பெறுவது? ஆன்சர் அகநானூறு. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்ற வரிகள் இடம்பெறுவது எந்த நூலில் பார்த்தோம்னா அகநானூரில். 9வது கேள்வி. வேலு நாச்சியார் சிவகங்கையை ஆங்கிலேயரிடமிருந்து மீட்ட வருடம்? ஆன்சர் 1780. இப்போ ஆங்கிலேயரிடமிருந்து வேலு நாச்சியார் அவர்கள் சிவகங்கையை மீட்ட வருடம் எப்போது அப்படின்னா 1780. 10வது கேள்வி. உபபாண்டவம் கதாவிலாசம் ஆகிய நூல்கள் யாருடையது? ஆன்சர் எஸ் ராமகிருஷ்ணன். எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் இயற்றிய நூல்கள் பார்த்தோம்னா உபபாண்டவம் கதாவிலாசம். 11வது கேள்வி. அறுவடை திருநாள் குஜராத் ராஜஸ்தான் மாநிலங்களில் டேஸ் என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் உத்தராயன். அதாவது அறுவடை திருநாள் வந்து குஜராத்லேயும் ராஜஸ்தான்லேயும் எவ்வாறு கொண்டாடப்படுகிறதுன்னு பார்த்தோம்னா உத்தராயன். லோரி என்ற பெயரில் வந்து பஞ்சாபில் கொண்டாடுறாங்க அறுவடை திருநாளை. 12வது கேள்வி. புதியதொரு விதி செய்வோம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் முடியரசன். புதியதொரு விதி செய்வோம் என்ற நூலின் ஆசிரியர் யார்னா முடியரசன். 13வது கேள்வி. தேசாந்திரி என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் எஸ் ராமகிருஷ்ணன். தேசாந்திரி என்னும் நூலின் ஆசிரியர் யார்னா எஸ் ராமகிருஷ்ணன். 14வது கேள்வி. ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்குள்ளது? ஆன்சர் தியன்ஜின் சீனா. ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம் எங்குள்ளதுன்னா சீனாவில் தியன்ஜன். 15வது கேள்வி. நல்வழி என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஔவையார்.
நல்வழி என்னும் நூலின் ஆசிரியர் ஔவையார். 16வது கேள்வி, வணிகரை நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று பாராட்டப்படும் நூல். ஆன்சர் பட்டினப்பாலை. வணிகரை நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று பாராட்டப்படும் நூல் எதுனா பட்டினப்பாலை. 17வது கேள்வி, கொன்றைவேந்தன் என்னும் நூலின் ஆசிரியர். ஆன்சர் ஔவையார். கொன்றைவேந்தன் நல்வழி என்னும் நூலின் ஆசிரியர் யார்னா ஔவையார். 18வது கேள்வி, தோட்டத்தில் மேயுது வெள்ளைப்பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி என்ற பாடல் வரி யாருடையது அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் தேசிய விநாயகனார். தோட்டத்தில் மேயுது வெள்ளைப்பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி என்ற பாடல் வரிகள் யாருடையது அப்படின்னு பார்த்தோம்னா கவிமணி தேசிய விநாயகனார். 19வது கேள்வி, ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே யாருடைய கவிதை வரிகள். ஆன்சர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே யாருடைய வரிகள்னு பார்த்தோம்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுடைய வரிகள். 20வது கேள்வி, இது எங்கள் கிழக்கு என்னும் நூலின் ஆசிரியர். ஆன்சர் தாராபாரதி. இது எங்கள் கிழக்கு என்ற நூலின் ஆசிரியர் தாராபாரதி. 21வது கேள்வி, கமுகு தாவர இலைப்பெயரை தேர்வு செய்க. ஆன்சர் கூந்தல். 22வது கேள்வி, இந்த பெரியவரின் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று காந்தியடிகள் குறிப்பிட்டது. ஆன்சர் உவேசா. இந்த பெரியவரின் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது அப்படி காந்தியடிகள் யாரை பார்த்து சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா உவேசா அவர்களை பார்த்து தான் காந்தியடிகள் கூறியிருக்கார். 23வது கேள்வி, பறவை மனிதர் என்று சிறப்பிக்கப்படுவோர் யார். ஆன்சர் முனைவர் சலீம் அலி. பறவை மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா முனைவர் சலீம் அலி. 24வது கேள்வி, உலகத்தை குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது என்றவர். ஆன்சர் கைலாஷ் சத்யார்த்தி. உலகத்தை குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது என்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கைலாஷ் சத்யார்த்தி. 25வது கேள்வி, முதலாம் மகேந்திரவர்ம பல்லவருக்கு அடுத்து ஆட்சி அமைத்தவர். ஆன்சர் நரசிம்மவர்மன். முதலாம் மகேந்திரவர்மனுக்கு அடுத்து ஆட்சி செஞ்சவர் யாருன்னா நரசிம்மவர்மன். இந்த கேள்வி உங்களுக்கான கேள்வி, அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுவோர் யார். இந்த கேள்விக்கான சரியான விடையை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் 25 வினாக்களுக்கு உங்களுக்கு எத்தனை வினாக்களுக்கு சரியான பதில் தெரிந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இதே போல் அடுத்ததொரு டெஸ்ட்டில் சந்திப்போம். நன்றி.